This sermon, The Cruelty of Sin and the Penalty That It Costs to Rid Sin from Our Lives, was delivered on Friday evening, April 3rd, 1953, at the Brenham Tabernacle, Jeffersonville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டு தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்ஹாம் அவர்களால் 1953ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலையில் அமெரிக்கா, இண்டியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரென்ஹாம் ஜெப கூடாரத்தில் பாவத்தின் கொடூரமும் நம்முடைய ஜீவனில் இருந்து அதை நீக்க அதற்கான தண்டனையின் கிரயமும் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது தமிழாக்கத்துடன் நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். சகோதரன் தாம், உமக்கு நன்றி. உங்களால் கூடுமானால் அந்த சிறு காரியத்தில் உங்களிடம் இருக்கின்ற எல்லா சத்தத்தையும் அதற்கு கொடுங்கள். இன்றிரவு என்னால் இங்கு ஏறக்குறைய வர முடியாதபடி ஆயிற்று. எனக்கு ஃப்ளூ வந்துவிட்டது. நான் இங்கே இருப்பேன் என்று வாக்களித்தேன். நான் சகோதரன் நெவிலிடம் சகோதரன் காக்ஸை இங்கே வரும்படி சொல்லி இருந்தேன். சகோதரன் நெவிலிடம் கூட்டத்தை அவர் நடத்தும்படியாக சொல்லுங்கள், ஏனென்றால் எனக்கு அவ்வளவு தொண்டை கரகரப்பாக இருக்கிறது. என்னால் ஒரு சிறு சத்தம் கூட போட முடியவில்லை என்று கூறி அனுப்பி இருந்தேன். அவரோ திரும்பி வந்து, சகோதரன் பில், நீர் வருவது மேலாக இருக்கும், அது ஒரு நல்ல காரியமாய் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். ஏதாவது ஒரு விதமான முயற்சியை நான் எப்பொழுதும் செய்ய ஆயத்தமாயிருக்கிறேன். உண்மையிலேயே உங்களுக்கு பிரசங்கிக்க எனக்கு மிகவும் கரகரப்பாக இருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கின்ற இந்த சிறிய கருவியின் மூலமாக சிறிது நேரம் உங்களிடம் பேச. நான் இந்தியானாவுக்கு வரும்போது ஒவ்வொரு முறையும் எனக்கு தொண்டை கட்டி போகிறது. ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் எனக்கு ஜலதோஷம் பிடிக்கிறது. இங்கே அவ்வளவு பள்ளத்தாக்காக இருக்கிறது. இங்கே வந்ததும் எனக்கு அது வருகிறது. அதை என்னிலிருந்து தவிர்க்கவும் முடியவில்லை. நான் ஜெபிக்கிறேன், எப்படி இருந்தாலும் அது வருவது போன்று இருக்கிறது. அதனோடு என்ன செய்ய வேண்டும் என்று நான் அறிந்தவைகளோடு நான் எப்பொழுதும் மேலானதையே செய்ய முயற்சிக்கிறேன். எனவே அந்த விதமாகத்தான் நான் எப்பொழுதும் நம்மால் முடிந்த மேலானதும் அதைதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் அதுதான். Give you a great blessing throughout this service, this Friday, Saturday and Sunday. இப்பொழுது நம்முடைய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு ஆராதனைகளின் ஊடாக மகத்தான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பாராக. ஆராதனை தொடர்ந்து இன்றிரவு நாளை இரவும் இருக்கும். சகோதரன் நெவில், அப்படித்தானே? தொடர்ந்து நாளை இரவு வரைக்கும் இருக்கும். நான் இங்கே வந்தாக வேண்டும். பின்னர் இங்கிருந்து போய் லூயிவில்லில் உள்ள ஒரு மிஷனரி குழுவிற்கு பிரசங்கிக்க வேண்டும். ஒரு மிஷனரி என்ற கூடலில் நான் நினைக்கிறேன் 17 அல்லது 20 நாடுகள் பிரதிநிதித்துவம் அளிக்கிறது.
tomorrow night. Sunday morning is the... நாளை இரவு ஒரு சில நிமிஷங்கள் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை காலையில் What is... Lay your hand right on him, brother. அது என்ன? சகோதரனே, அங்கேயே உம்முடைய கரத்தை அவர் மேல் வையும். Our Heavenly Father, we pray in the name of thy beloved child Jesus, just at this time, that thy mercy may be extended to us tonight in the way of healing of our brother, the man sitting there who seems to be very sick at this time. எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய கிருபையானது இன்றிரவு இந்த சகோதரனை சொஸ்தப்படுத்துவதன் மூலமாக எங்களுக்கு நீடித்திருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அங்கே உட்கார்ந்திருக்கும் இந்த மனிதன் இந்த நேரத்தில் மிகவும் சுகவீனமாய் இருப்பது போன்று காணப்படுகிறார். உம்முடைய அன்புள்ள பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். He said, confess your faults one to another and pray one for another that you may be healed. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்று நீர் கூறியிருக்கிறீர். And I pray with these people tonight in the name of the Lord Jesus that you will heal our brother at this time. இந்த நேரத்தில் எங்களுடைய சகோதரனை நீர் சொஸ்தமாக்க வேண்டும் என்று இந்த ஜனங்களோடு இன்றிரவு நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். As our brother stands there with his hands laid upon him, representing the hands of our Lord Jesus, and we together join our prayers and send them to thee in Christ's name, that our brother may recover quickly from this sickness that he has. Amen. எங்களுடைய கர்த்தராகிய இயேசுவின் கரத்தின் பிரதிநிதித்துவமா எங்களுடைய சகோதரன் அங்கே நின்று கொண்டு அவர் மேல் கரத்தை வைத்துக் கொண்டிருக்க, இப்பொழுது எங்களுடைய சகோதரன் இருக்கின்ற சுகவீனத்தில் இருந்து சீக்கிரமாக சுகமடையும்படிக்கு எங்களுடைய ஜெபங்களை ஒன்று சேர்த்து கிறிஸ்துவின் நாமத்தினால் உமக்கு அனுப்புகிறோம். ஆமென். Lord bless you, brother. You'll give him a little air. He's kind of pinned in there a little bit. While let him walk out. கர்த்தருமை ஆசீர்வதிப்பாராக. சகோதரனே, நீங்கள் எல்லாரும் அவருக்கு சிறிது காற்றை விடுங்கள். அவர் அங்கு சற்று நெருக்கப்பட்டிருக்கிறார். ஏன், அவர் நடந்து வெளியே செல்லலாமே. If you want to walk out, sir, why, go right ahead and get your seat in the back of the building there where you get to some air. ஐயா, நீ நடந்து சற்று வெளியே செல்ல விரும்பினால் நேராக நடந்து போய் கட்டடத்தின் பின்னாக உமக்கு ஒரு இருக்கையை வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே உங்களுக்கு காற்று கிடைக்கும். Now, the Lord Jesus knows all of our troubles. He is our burden bearer. இப்பொழுது நம்முடைய எல்லா தொல்லைகளையும் தேவன் அறிந்திருக்கிறார். அவரே நம்முடைய பாரம் தாங்குபவராயிருக்கிறார். Now, Sunday morning, early, 6 o'clock, sunrise service. இப்பொழுது ஞாயிறு காலையில் 6 மணிக்கு சூரியோதய ஆராதனை நமக்கு உண்டு. How many like sunrise services at Easter? ஈஸ்டரின் போது எத்தனை பேர்களுக்கு சூரியோதய ஆராதனை விருப்பமாய் இருக்கிறது? We're expecting a great blessing. நாங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். So then, if the Lord willing, I'll have the sunrise services from 6 until 7. ஆக அதனால் கர்த்தருக்கு சித்தமாய் இருந்தால் நான் சூரியோதய ஆராதனை நடத்துவேன். அது காலை 6 மணி முதல் 7 முடிய இருக்கும். And return home to your breakfast. Be back, and at 9:30 the regular Sunday school service. Brother Neville will be here. அதற்கு பிறகு காலை ஆகாரத்திற்காக நீங்கள் வீட்டுக்கு போய் திரும்பி வாருங்கள். 9:30 மணிக்கு வழக்கமான ஞாயிறு பள்ளி ஆராதனை இருக்கும். சகோதரன் நெவில் இங்கு இருப்பார். And immediately after the Sunday school service, I'll have baptismal services for those who are to be baptized Easter Sunday morning. ஞாயிறு பள்ளி ஆராதனை முடிந்தவுடன் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியவர்களுக்கு ஈஸ்டர் ஞாயிறு காலையில் ஞானஸ்தான ஆராதனையை நடத்துவேன். If you haven't been baptized by immersing and desire so, and you're a Christian, believe in the deity of the Jesus Christ being the Son of God, and want to take your place in our fellowship to be baptized, we would be happy to have you here Easter morning about 10:30 for immersing. நீங்கள் இன்னும் முழுக்கு ஞானஸ்தானம் பெறாமல் இருந்து பெற்றுக்கொள்ள விரும்பினால், நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாய் இருந்தால், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் இருப்பதினாலான அவருடைய தெய்வத்துவத்தில் விசுவாசம் வைத்து எங்களுடைய ஐக்கியத்தில் உம்முடைய ஸ்தானத்தை வைக்க விரும்பினால், ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள விரும்பினால், ஈஸ்டர் காலையன்று சுமார் 10:30 மணிக்கு முழுக்கு ஞானஸ்தானத்திற்கு நீங்கள் இங்கே வருவதில் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம்.
Bring your garments, and if you do not have any, of course, why, especially the women, they have robes in there, different sizes for the ladies. I don't think they have yet for all the men. உங்கள் ஆடைகளை கொண்டு வாருங்கள். உங்களிடத்தில் இல்லை என்றால் ஏன், நிச்சயமாக எங்களிடத்தில் மேலங்கிகள் உண்டு. விசேஷமாக வித்தியாசமான அளவுகளில் ஸ்திரீகளுக்கு இருக்கின்றன. ஆண்களுக்கு எல்லா அளவுகளிலும் இன்னும் வரவில்லை. But we're very happy to have you here with us Easter morning. ஆனால் ஈஸ்டர் காலையில் உங்களை இங்கே காண்பதற்கு நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். Then Sunday afternoon is a funeral service to be held from someone who lived out in the country or somewhere from here that was, I believe, was converted here under Brother Neville's preaching here some time ago. யாரோ இங்கே இதற்கு முன்பாக இந்த தேசத்தில் ஜீவித்தவர் அல்லது இங்கே எங்கேயோ ஜீவித்தவர். அவர்களுடைய அடக்க ஆராதனை ஞாயிறு பிற்பகலில் நடக்க இருக்கிறது. இங்கே கொஞ்ச காலத்திற்கு முன்னர் சகோதரன் நெவிலுடைய பிரசங்கத்தினால் மனம் மாறினவர்கள் என்று நினைக்கிறேன். I believe the name is Easter is something or other. They called me from the funeral home and asked if I and Brother Neville and a bunch of us would come and sing and have the services for Sunday afternoon at 2 o'clock at the Motas funeral home. பெயர் ஈஸ்டர் நினைக்கிறேன் அல்லது வேறு ஏதோ. அடக்க கூடத்திலிருந்து அவர்கள் என்னை தொலைபேசியில் அணுகி நானும் சகோதரன் நெவிலும் நம்மில் சிலருமாக அங்கே வந்து பாட்டு பாடி ஞாயிறு பிற்பகல் 2 மணிக்கு மாட்டஸ் அடக்க வீட்டில் ஆராதனை நடத்துவீர்களா என்று கேட்டுக்கொண்டார்கள். I don't remember the lady, Yeast or Yeast. Many of you see it in the paper, I suppose, tonight. அந்த அம்மாளை எனக்கு ஞாபகம் இல்லை. யாஸ்ட் அல்லது ஈஸ்ட். உங்களில் அநேகர் அதை தினசரி பத்திரிகையில் இன்றிரவு பார்த்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். Yes. Edna Justice, you may know her. She's perhaps a young woman, is she? Is that right? ஆம், எட்னா ஜஸ்டிக் என்பதா இருக்கிறது. இங்கே சில சமயங்களில் வருவார்கள். எட்னா ஜஸ்டிஸ், உங்களுக்கு அவளை தெரிந்திருக்கலாம். அவள் ஒரு வாலிப ஸ்திரீயாய் இருக்கிறாள் என்று நினைக்கிறேன். வாலிபம் தானே? அது சரிதானே சகோதரி? A young woman. I believe her mother was calling me and said that she leaves 2 or 3 little children. That's sure true that. ஒரு வாலிப ஸ்திரீ, அவளுடைய தாயார் என்னை தொலைபேசியில் அழைத்து அவள் 2 அல்லது 3 பிள்ளைகளை விட்டு போகிறாள் என்று கூறினாள். நிச்சயமாக அது மிகவும் மோசமானது. It goes to show the evil of this mortal life, doesn't it? இந்த அழிந்து போகிற ஜீவியத்தின் பொல்லாங்கானதாய்த்தான் அது காட்டுகிறது, இல்லையா? But if she was in Christ Jesus, she's far better off now than any person sitting in this room. ஆனால் அவள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருப்பாளானால் இன்றிரவு அவள் இந்த கட்டடத்தில் உட்கார்ந்து இருக்கின்ற எந்த நபரை காட்டிலும் மேலான நிலையில் இருப்பாள். She walks through the valley of the shadow of death that all mortals have to go, and someday you and I'll have to journey that way too, but we'll not have to cross Jordan alone. He is our Savior. எல்லா அழிவுள்ளவர்களும் போக வேண்டியதான மரண இருளின் பள்ளத்தாக்கின் ஊடாக நடந்து கடந்து சென்று விட்டார். என்றாவது ஒரு நாள் நீங்களும் நானும் கூட அந்த வழியாக பிரயாணம் செய்ய வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஆனால் நாம் யோர்தானை தன்னந்தனியாக கடந்தாக வேண்டும். ஏனென்றால் அவர் நம்முடைய இரட்சகராயிருக்கிறார். So if you desire to come to the Motas funeral home, which is located on Maple Street between Walnut and I believe it's Locust and Wall Street on the right-hand side as you go west. எனவே உங்களுக்கு மோட்டாஸ் அடக்க வீட்டிற்கு வர விரும்பினால் மேப்பிள் வீதியில் இருக்கிறது, வால்நட் இடையே இருக்கிறது. நான் நினைக்கிறேன் அது லோக்கஸ்ட் என்று. நீங்கள் மேற்காக சென்றால் வால் தெரு வலது பக்கத்தில் இருக்கிறது. I don't know what is the number, like 221. அவர்களுடையது எங்கே என்று எனக்கு தெரியாது. அதனுடைய எண் என்ன? 221. It's for the old Scottish Homes funeral home, and that's for Sunday afternoon and 2 o'clock. நான் வாலிபனாய் இருந்தபோது இருந்த அந்த ஸ்காட் அண்ட் கோம்ஸ் அடக்க வீட்டில் இருந்ததே அங்கே ஞாயிறு பிற்பகல் 2 மணிக்கு அது இருக்கும். And then Sunday evening, the regular Easter services here again. We'll probably be preaching the death, burial, and resurrection for Sunday night. பின்னர் ஞாயிறு மாலை இங்கே மீண்டுமாய் வழக்கமான ஈஸ்டர் ஆராதனை இருக்கும்.
நாம் இங்கே அநேகமாக ஞாயிறு இரவு மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை பற்றி பிரசங்கி. And we just don't know what our Lord will do for the following week coming on, whether the services will continue or just what for the coming week. வருகின்றதான வாரத்திலே நம்முடைய கர்த்தர் என்ன செய்வார் என்று நமக்கு தெரியாது. ஆராதனைகள் தொடர்ந்து நடக்குமா அல்லது அடுத்த வாரத்திற்கு வேறு என்ன? We trust that you will all be here Sunday it can be. ஞாயிறு இங்கே இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அது இருக்கலாம். I recognize many of the preachers around. சுற்றிலுமுள்ள போதகர்களை நான் அங்கீகரிக்கிறேன். Somebody told me that Mr. Fuller was here, that was used to be or come to our meetings as the man here. Brother Fuller, aren't you the man that used to take me to New York from place to place to come to me? திரு புல்லர் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார் என்று யாரோ சொன்னார்கள். இங்கே கூட்டங்களுக்கு வருவதுண்டு. அவர் எங்கு இருக்கிறாரா? நியூயார்க்கில் என்னை இடத்திலிருந்து இடத்திற்கு கூட்டங்களுக்காக அழைத்து கொண்டு போன அந்த மனிதர் நீர்தானா சகோதரன் புல்லர்? Happy to see you, Brother Fuller. The Lord bless you. உம்மை காணுவதில் மிக்க மகிழ்ச்சி சகோதரன் புல்லர். கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாரார். And I've seen another little minister here that Brother Tom didn't know. I don't even know the boy's last name, but I know they call him Junior back there. அடுத்தாற்போல் நான் இன்னொரு சிறிய போதகரை காண்கிறேன். அது சகோதரன் தாம்ஸுக்கு தெரியாது. எனக்கு கூட அந்த பையனின் கடைசி பெயர் தெரியாது. ஆனால் அவனை ஜூனியர் என்று அங்கே அழைக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். Jackson, Brother Jackson, Junior Jackson. Just raise up your hand, Brother Jackson. We're glad to have you with us. He's from down around Elizabeth Methodist Church down there. We're going to hold a service pretty soon. The Lord willing, before we go back into the field. ஜாக்சன், சகோதரன் ஜாக்சன், ஜூனியர் ஜாக்சன், உம்முடைய கரத்தை உயர்த்தும் சகோதரன் ஜாக்சன். உம்மை எங்கள் மத்தியில் காண சந்தோஷப்படுகிறோம். அவர் எலிசபெத்தில் உள்ள அந்த மெத்தடிஸ்ட் சபையை சேர்ந்தவர். அங்கிருந்து வந்திருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமாயிருந்தால் நாம் மீண்டுமாய் ஊழியங்களுக்காக போவதற்கு முன்னதாக சீக்கிரத்தில் அங்கே ஒரு கூட்டம் நடத்துவதாக இருக்கிறேன். Now the great call to India and everything is going denser and denser every day. Pray for me. இப்பொழுது இந்தியாவுக்கான மகத்தான அழைப்பு. எல்லா காரியங்களும் அடர்த்தியின் மேல் அடர்த்தியாகிக் கொண்டே போகிறது. எனக்காக ஜெபி. Now tonight, this is Good Friday. It's a night that when we all, I guess in Jerusalem, but this time it suns up pretty well now on Saturday morning. இப்பொழுது இன்றிரவு இது பெரிய வெள்ளிக்கிழமை. நான் நினைக்கிறேன் எருசலேமில் இந்த நேரத்தில் சூரியன் நன்றாக உயரே எழும்பி இருக்கும் சனிக்கிழமை காலை. But all day the people have crawled up that same old path there where the cross drug out the bloody footprints of the barrier. Tears afflicting their souls, crying. ஆனால் நாள் முழுவதுமாக சிலுவையை இழுத்துக்கொண்டு சுமந்தவருடைய இரத்த அடிச்சுவடுகள் சென்ற அதே பாதையிலே ஜனங்கள் கண்ணீரோடு அவர்களுடைய ஆத்துமாக்களை பாதிக்க அழுது கொண்டு நகர்ந்து போய்கொண்டே இருப்பார்கள். Many great cathedrals and so forth today have celebrated this great memorial time as there ever was a time that the world ought to be celebrating this now, this hour of trouble. அநேக மகத்தான தேவாலயங்கள் முதலானவைகள் இந்த மகத்தான நினைவு கூறுதலான நேரத்தை இன்றைக்கு கொண்டாடுவார்கள். உலகமானது கொண்டாடத்தக்கதாக ஏதாவது நேரம் இருக்கிறதென்றால் தொல்லையான இந்த மணி வேளையில் அது இப்பொழுது இருக்கு. And I wonder if our sisters sing this little organ here. I love an organ. I'm just kind of old fashioned. இந்த சிறிய ஆர்கனை பார்க்கையில் இங்கே இருக்கும் பழைய ஆர்கன் எனக்கு ஆர்கனை பிடிக்கும். நான் பழங்கால காரியங்களை விரும்புகின்ற. Now I wonder if we could get a chord on that. Jesus, keep me near the cross. நம்முடைய சகோதரி அதில் நமக்கு ஒரு ஸ்வரத்தை கொடுப்பார்களா என்று வியக்கின்றேன். இயேசுவே சிலுவை அண்டை என்னை வைத்துக் கொள்ளும் என்ற பாடல். Just one of those good old fashioned heart songs we used to sing a long time ago. I wonder if we could all join in on that. I love it. அந்த நல்ல அருமையான பழங்கால இருதய பாடல்களில் ஒன்று. அநேக காலத்துக்கு முன்னர் நாங்கள் பாடுவதுண்டு. நாம் எல்லாருமாக இதில் கலந்து கொள்ளக்கூடும். நான் அதை நேசிக்கிறேன். There's a precious fountain
lead to all a healing stream that flows from Calvary's fountain. அங்கே ஒரு விலையேற பெற்ற ஊற்று இருக்கிறது, யாவருக்கும் இலவசம், ஒரு சுகமளிக்கும் ஓடை, அது கல்வாரி மலையிலிருந்து பாய்கிறது. How many know the verse of it anyhow? Or you join right in with me now? எப்படி இருந்தாலும் எத்தனை பேருக்கு அதில் ஒரு சரணம் தெரியும்? சரி, நீங்கள் இப்பொழுது என்னுடன் சேர்ந்து கொள்ளுங்கள். And now let's just pull down the curtains around us and set our minds to some 1900 years ago this afternoon. What a sacrifice. இப்பொழுது நாம் நம்மை சுற்றிலுமாய் இருக்கின்ற திரைகளை கீழே இறக்கிவிட்டு நம்முடைய சிந்தையை ஒரு 1900 வருஷங்களுக்கு முன்னாக கொண்டு போய் இந்த பிற்பகலுக்கு நிறுத்துவோம். என்னே ஒரு பலி. The world's never known nothing like that. Shook the whole world. அதை போன்றதொன்றை உலகம் இதுவரையிலும் அறிந்ததே இல்லை. முழு உலகத்தையே அசைத்தது. And now, don't you want to stay near that place where you're in a place of fellowship and blessings with Him? உங்களுக்கு அந்த ஸ்தலத்தில் அவரோடு ஐக்கியமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு உண்டான அந்த ஸ்தலத்தில் நீங்கள் இருக்க விருப்பம் இல்லையா? Let's all sing it now, just the old-fashioned way. Now, don't just the way you sing it, just by yourself now. இப்பொழுது நாம் எல்லாருமாக சேர்ந்து அந்த பழங்காலத்து விதத்திலே பாடுவோமாக. நீங்கள் வழக்கமாக பாடுகின்ற பாணியில் பாடுங்கள், நீங்களாகவே உங்களுக்கு பாடிக்கொள்ளுங்கள். All right. Brother Tom, you help me lead it, will you? I haven't got much of a voice now. All right. சரி சகோதரன் தாம், நான் துவங்க நீர் எனக்கு உதவி செய்வீரா? இப்பொழுது எனக்கு போதிய அளவு சத்தம் இல்லை. அப்படியானால் சரியா? சரி. நீங்கள் தலைகள் வணங்கினவாறு இருக்கையில் உங்களால் கூடுமானால் மிகவும் பொறுமையாக கொட்டி பாடுங்கள். இப்பொழுது நீங்கள் சற்று சிந்திக்க கூடுமா என்று நான் வியக்கின்றேன். உங்களுக்காக அதை ஒருவரும் செய்யவில்லை. உங்கள் ஜீவியத்தை கிறிஸ்துவுக்கு மறு அர்ப்பணம் செய்ய விருப்பமுள்ளவர்களாய் இருப்பீர்களோ என வியக்கின்றேன். நீங்கள் அதை செய்து, கர்த்தாவே என்னை நினைவு கூறும். I'm unworthy, but I'm going to slip up my hand now, Lord. You will see me.
I want my life rededicated. கர்த்தாவே, உம்மை பாராட்டுகிறேன். நீர் களைத்து போய் வேதனை அனுபவித்துக் கொண்டு ரத்தம் கசிந்து கொண்டு எனக்காக மரித்துக் கொண்டிருந்தீர். நான் தகுதியற்றவன். ஆனால் இப்பொழுது நான் என்னுடைய கரத்தை உயரே தூக்கப் போகிறேன். கர்த்தாவே, நீர் என்னை காண்பீர். சரி, என்னுடைய ஜீவியத்தை மீண்டுமாய் அர்ப்பணிக்க விரும்புகிறேன் என்று கூறுங்கள். God bless you. God bless you. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சரி, I want to rededicate myself to you now, Lord, on this Good Friday. God bless you. கர்த்தாவே, இப்பொழுது என்னை மீண்டுமாய் உமக்கு இந்த பெரிய வெள்ளிக்கிழமை இரவில் தத்தம் செய்கிறேன். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். Father, I pray that you'll bless these who lifted their hands and those who did not even have the courage to do it. பிதாவே, கரங்களை உயர்த்தினவர்களையும் கரங்களை உயர்த்த போதுமான தைரியம் இல்லாதவர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். We pray that the all-sufficient one tonight will bless every one of them. எல்லாவற்றுக்கும் போதுமான அவர் இன்றிரவு அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். We're thanking of Calvary. God, our Savior, laid in the tomb, taken down, was given into the hand of a wealthy man who taken his body after begging Pilate, took it over and wrapped it in some clean linen, and laid it in the grave. நாங்கள் கல்வாரியை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனும் நம்முடைய இரட்சகரும் அங்கே அவமானத்தில் கிடந்தார். கீழே இறக்கப்பட்டு ஒரு ஐஸ்வர்யவானுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டார். பிலாத்துவிடம் கெஞ்சி கேட்டு அந்த சரீரம் அவனுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டு அவன் அதை கொண்டு போய் சுத்தமான மெல்லிய துணியினால் சுற்றி கல்லறையில் கிடத்தினான். Oh God, what a feeling. What has been over those poor disciples. Seemed like they were defeated at that time. The one they trusted so much was now gone, but not for long. Just the bleeding sacrifice, that was all. ஓ தேவனே, அந்த பாவம் அப்போஸ்தலர்களுக்கு என்ன விதமான ஒரு உணர்வு இருந்திருக்கும். அந்த நேரத்தில் அவர்கள் தோற்று போனது போன்று இருந்திருக்கும். அவர்கள் அவ்வளவாய் நம்பியிருந்த ஒருவர் இப்பொழுது போய்விட்டார். ஆனால் நீண்ட காலத்துக்கல்ல, ஒரு ரத்தம் கசியும் பலி, அவ்வளவுதான். Someday, a few hours later, he arose, and then joy came. என்ற ஒரு நாள் சில மணி நேரங்களுக்கு பின்னர் அவர் எழும்பினார். பின்னர் சந்தோஷம் வந்தது. Help us tonight, Lord, as we're in this season, may it be upon us that we'll see the suffering that it costs for our redemption, the sadness that costs for us to be happy. கர்த்தாவே, இன்றிரவு எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் இந்த காலத்தில் இருப்பதனாலே அது எங்கள் மேலிருந்து எங்களுடைய மீட்பிற்காக செலுத்தப்பட்ட பாடுகளின் கிரயத்தை, நாங்கள் சந்தோஷமாய் இருப்பதற்காக செலுத்தப்பட்ட துக்கத்தின் கிரயத்தை நாங்கள் காணும்படியாயிருப்பதா. And may our souls tonight, Lord, may we consecrate ourselves to Thee, and our souls be afflicted to look yonder and see what, oh God, what a horrible thing. எங்களுடைய ஆத்துமாக்கள் இன்றிரவு கர்த்தாவே, நாங்கள் எங்களையே உமக்கு அர்ப்பணித்து எங்களுடைய ஆத்துமா பாதிப்புக்குள்ளாகி அக்கறையை நோக்கி பார்த்து என்னத்தை காண்பது. ஓ தேவனே, என்ன ஒரு கோரமான How cruel sin must be. பாவம் எவ்வளவு கொடூரமாயிருக்க வேண்டும். And I pray, God, that you'll bless us together now. Help thou me, O God, as your servant standing here with a very poor voice, and your children waiting to hear something from the Word. இப்பொழுது எங்களை ஒன்று சேர்த்து ஆசீர்வதிக்கும்படியாய் பிதாவே நான் ஜெபிக்கிறேன். ஓ தேவனே, எனக்கு நீர் உதவி செய்யும். உம்முடைய ஒரு ஊழியனாய் மிகவும் மோசமான ஒரு குரலோடு நின்று கொண்டிருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் வார்த்தையிலிருந்து ஏதாவது காரியத்தை கேட்கும்படியாய் காத்து கொண்டிருக்கிறார். Help me, Lord, and break the bread of life freely to everyone. As the
rededicate our lives and our hearts. எனக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. எங்களுடைய ஜீவியங்களையும் எங்களுடைய இருதயங்களையும் மறு அர்ப்பணம் செய்யவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜீவ வார்த்தையை இலவசமாய் பிட்டுத்தார். The tears of our hearts drop down deep in our bosom when we think of the sacrifice. இந்த பலியை குறித்து நாங்கள் சிந்திக்கையில் எங்களுடைய இருதயத்தின் கண்ணீர் ஆழத்துக்குள்ளாக மார்பில் கீழே சொட்டுகிறது. Help us now, for we ask it in Christ's name. எங்களுக்கு இப்போது உதவி செய்யும், ஏனென்றால் நாங்கள் கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். Just want to read a little now. If you'll give me your undivided attention for a little while and pray for me. நீங்கள் சற்று நேரம் உங்களுடைய பகுபடாத கவனத்தை எனக்கு கொடுத்தால் நான் சிறிது வாசிக்க விரும்புகிறேன். எனக்காக ஜெபியுங்கள். In the Isaiah, the 53rd chapter, we have probably today heard radio broadcasts and so forth. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு நாம் அநேகமாக வானொலி நிகழ்ச்சிகள் முதலானவைகளை கேட்டிருப்போம். I just thought of Christ today. I couldn't help him going out somewhere and just kneeling down. இன்றைக்கு நான் கிறிஸ்துவை பற்றி இப்பொழுது நினைத்தேன். வெளியே எங்கேயாவது போய் கீழே முழங்கால் படியிடாமல் இருக்க என்னால் முடியவில்லை. And I just had to weep when I thought of, or my mind went back to see what's taking place there at Calvary. நான் நினைத்து பார்த்த பொழுது அங்கே கல்வாரியில் என்ன நடந்தது என்பதை என் மனம் அங்கு சென்று அதை கண்டபோது நான் அழ வேண்டியதாயிருந்தது. I didn't get to hear any of the radio programs, but perhaps out of the gospel they preached, and maybe tomorrow night we'll approach it from that standpoint. வானொலியில் அவர் பிரசங்கித்த சுவிசேஷத்தை கேட்டேனே அன்றி எந்த வானொலி நிகழ்ச்சிகளையும் நான் கேட்க விரும்பவில்லை. ஒருவேளை நாளை இரவு நாம் அந்த கருத்திலிருந்து அணுக. But tonight let's go back in the Old Testament. I want to talk on the cruelty of sin and the penalties that it costs to rid sin from our lives. ஆனால் இன்றிரவு நாம் பழைய ஏற்பாட்டிற்கு திரும்பி போவோம். நான் பாவத்தின் கொடூரமும் நம்முடைய ஜீவனிலிருந்து பாவத்தை நீக்க அதற்கான தண்டனையின் கிரயமும் என்பதன் பேரில் பேச இருக்கு. In Isaiah 53, the prophet anointed 712 years before the coming of the Lord. He said these words. ஏசாயா 53 கர்த்தர் வருவதற்கு 712 வருடங்களுக்கு முன்னர் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இந்த வார்த்தைகளை கூறினார். Who has believed our report? To whom of the arm of the Lord is revealed? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? For he shall grow up before him as a tender plant and a root out of dry ground. இளங்களையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். He has no form nor comeliness, and when we shall see him, there is no beauty that we should desire him. அவருக்கு அழகுமில்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. He is despised and rejected of man, a man of sorrow, acquainted with grief. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். And we hid as it were our faces from him. He was despised, and we esteemed him not. அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். Surely he has borne our grief, carried our sorrows. Yet we did esteem him stricken, smitten of God, and afflicted. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். But he was wounded for our transgression, he was bruised for our iniquity. The chastisement of our peace was upon him, and with his stripes we are healed. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். All we like sheep have gone astray. We have turned every one to his own way, and the Lord laid upon him the iniquity of us all. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ
நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். He was oppressed and afflicted. He opened not his mouth. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. He was brought as a lamb to the slaughter, and as a sheep before her shears is dumb, so opened he not his mouth. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். He was taken from prison and from judgment. Who shall declare his generation? இடுக்கண்ணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? For he was cut off from the land of the living. For the transgressions of my people he was stricken. ஜீவனுள்ளவருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல்களின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். He was made his grave with the wicked, and with the rich in his death, because he has done no violence, neither was there deceit in his mouth. துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குடியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததுமில்லை. Yet it pleased the Lord to bruise him. He has put him to grief. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். When thou shalt make a soul, or when thou shalt see his soul an offering for sin, he shall see his seed and shall prolong his days, and the pleasure of the Lord shall prosper in his hand. அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். If I would call it a scripture text, for now I take the 6th verse. All we like sheep have gone astray. And the Lord turned every one to his own way, and the Lord laid upon him the iniquity of us all. நான் வேத வார்த்தைகளின்படியான ஒரு சந்தர்ப்பமாய் இதை அழைக்க விரும்பினால் நான் 6ஆம் வசனத்தை எடுத்துக் கொள்ளுகிறேன். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித் திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார்.